Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் வந்து CNC டர்னிங் சென்டரில் டூல் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது CNC டர்னிங் மிஷினில் வந்து ஒரு செட்டிங் ஒன்று எடுக்க போகிறோம். இப்போது அதுக்கான ப்ரோக்ராமர் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம மிஷினில் வந்து ஒரு சூப்பர்வைசரோ இல்லை ஒரு செட்டரோ செட்டிங் போட்டு முடிச்சாச்சு. ஆனால் டூல் டைப் மட்டும் மாற்றலை. இப்போ ஒரு பார்ட் லோட் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எடுத்தாச்சு. இப்போ அந்த பார்ட் வந்து நம்ம குவாலிட்டி கிட்ட கொடுத்துருக்கோம் அப்ரூவலுக்கு. ஸோ கொடுத்தும்போது அவங்க செக் பண்ண பிறகு வந்து நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் வந்து ஒரு டிராயிங் ஸ்பெக்கில் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டூல் டைப் வந்து மாற்றலை, அதனால் டைமென்ஷன் வந்து டிராயிங் ஸ்பெக்கில் இருக்காது. இப்போ நம்ம டூல் டைப் ஏன் மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது மிஷினுக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷனை கொடுத்துடணும். டூல் ஸ்டேஷனில் ஒன்றில் நான் இந்த டூலை போட்டிருக்கேன், டூல் ஸ்டேஷன் 2ல் நான் இந்த டூலை போட்டிருக்கேன், டூல் ஸ்டேஷன் 3ல் இந்த டூல் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து மிஷினுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கல. அதனால் வந்து அது கரெக்டாக எடுத்துக்காது. நம்ம கம்யூனிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து அது எடுத்துக்கும். இப்போது எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன். நம்ம டர்னிங் சென்டரில் ஜென்ரலாக இப்போ ஓடி டர்னிங் பண்ணுவோம். டூல் ஸ்டேஷன் 1ல் வந்து ஓடி டர்னிங்கான டூல் போட்டிருக்கோம்னா அப்போது நம்ம டூல் டைப் வந்து 3 கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ட்ரில்லிங்கு டூல் ஸ்டேஷன் 2ல் வந்து நம்ம ட்ரில்லிங் போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து டூல் டைப் வந்து 7 கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் ஸ்டேஷன் 3ல் போரிங் டூல் போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து டூல் டைப்பில் வந்து 2 கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஓடி குருவிங்க டூல் ஸ்டேஷன் 4ல் வந்து ஓடி குருவிங் போட்டிருக்கோம், அந்த இடத்துல நம்ம வந்து டூல் டைப் வந்து 8 கொடுக்கணும். ஸோ இது போல் கரெக்டாக வந்து நம்ம மிஷினோட கம்யூனிகேஷன் கொடுத்துட்டோம்னா மிஷின் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஏன்னா அந்த டூல் டிப்புடைய ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க, இல்லை ஆப்செட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கரெக்டாக மிஷினுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம்னா அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடும், இல்லைன்னா வந்து பர்ஃபெக்டாக அது எடுத்துக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ராயிங் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்லிடுறேன். வாங்க ட்ராயிங் பார்த்துருவோம். இப்போது இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இந்த ட்ராயிங்கில் டூல் டைப் 1 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேக் சைடு போரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பேக் சைடில் சாம்பர் அடிக்கிறதுக்கும் டூல் டைப் 1 வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் டைப்பு 2, இது வந்து நம்ம நார்மலாகவே போரிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், டூல் டைப்பு 2. அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் டைப்பு 3, இது வந்து நம்ம ஓடி டர்னிங் பண்ணுறதுக்கு வந்து டூல் டைப்பு 3 யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் டைப்பு 4, இது வந்து நம்ம ரிவர்ஸ் டர்னிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டூல் டைப்பு 4 வந்து ரிவர்ஸ் டர்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது வந்து டூல் டைப் வந்து 5, இந்த டூல் டைப் 5 வந்து நம்ம பேக் சைடில் ஃபேஸிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் டைப் வந்து 6, இது வந்து ஐடி குரூவிங் பண்ணுறதுக்கும் ஐடி ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டூல் டைப்பு 6 யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து டூல் டைப்பு 7, இது வந்து நம்ம ட்ரில்லிங்குக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக ஃபேஸில் குரூவிங் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் வந்து நம்ம டூல் டைப்பு 7 வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக 8, டூல் டைப் 8 வந்து ஓடி குரூவிங் பண்ணுறதுக்கும் இல்லைனா ஓடியில் வந்து ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கும் இல்லை பார்ட்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம டூல் டைப்பு 8 வந்து நம்ம யூஸ் பண்ணோம். உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஓடி குரூவிங்க்கு என்ன டூல் டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.